ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மசாலா பொரி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், மாங்காய், தக்காளி, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, கேரட் துருவி வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை நான் சூப்பர் மார்க்கெட்ல காஞ்ச வேர்க்கடலை வாங்கினேன். உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை கிடைச்சதுன்னா நீங்க ஊற வைக்காம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் போல ஊற வச்சிடலாங்க. பச்சை வேர்க்கடலைன்னா நம்ம டைரக்டா அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வேர்க்கடலாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இந்த வேர்க்கடலைய ஒரு குக்கருக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு குக்கருக்கு மாத்தியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்திருக்கேன். வேர்க்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எல்லாம் இறங்கட்டும். இப்போ பாருங்க, ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு. வேர்க்கடலை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு வேர்க்கடலையே தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். துருவின கேரட், கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம், மாங்காய், தக்காளி, வெள்ளரிக்காய், கொத்தமல்லி. இப்போ காரத்துக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சாட் மசாலா வேணும்னா நீங்க லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுல நம்ம பொரியை ஆட் பண்ணிக்கலாம். பொரியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனா நம்மளோட மசாலா பொரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.